இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 19வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொன்னான். தான் சொல்லப்போகிற வார்த்தைகள் ஒரு புஸ்தகமாக எழுதப்பட வேண்டும் அல்லது கருங்கல்லில் உளிவெட்டாகவும் எழுத்தாகவும் பதிக்கப்பட்டு அவைகள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்படி வைக்கப்பட வேண்டும் என்று யோபு விரும்பினார். எந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இந்த என்னுடைய தோல் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் நான் என் மாம்சத்திலே இருந்து பார்ப்பேன். என்னுடைய சரீரம் முழுக்க அழிந்து போனாலும் எனக்கு திரும்பவுமாக சரீரம் உயிர் பெறும். அந்த சரீரத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். முகமுகமாய் என் தேவனை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்கிற இந்த வாஞ்சையினாலே என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது என்கிற இந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும் என்று யோபு சொன்னார். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் பின்வருகிற அதிகாரங்களிலே தேவன் யோபுவை சந்தித்து அவனோடு கூட பேசினார் என்றும் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அதாவது சுகத்தையும் தன் சொத்துக்களையும் பிள்ளைகளையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை குறித்தும் அவருடைய வருகை குறித்ததான வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் யோபுவுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது மரித்த அனைவரும் உயிரோடு எழுந்திருக்கும் அந்த வேளையிலே என்னுடைய மாம்சத்திலிருந்து, அந்த மகிமையின் சரீரத்திலிருந்து என்னுடைய தேவனை நான் முகமுகமாய் பார்ப்பேன் என்று அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்ததுனால தான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டு ஒரு புத்தகமாக வரையப்படணும் அல்லது கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் எழுத்துக்களாகவும் பதிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறதை காண்கிறோம். அவன் விரும்பினபடியே அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். இது புத்தகமாக இருக்கிறது, இது என்றென்றைக்கும் இருக்கும். எத்தனை தலைமுறை வந்தாலும் நமக்கு பின் வருகிற அநேக தலைமுறைகளும் வாசித்து அறிந்து தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இவைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. யோபுவுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது, அவனுடைய விருப்பமும் நிறைவேறிற்று. தேவனிடத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. இந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பனே, எங்களுக்காக மீட்கும் பொருளை கொடுத்த தேவனே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பீர் என்கிற இந்த நற்செய்தி இன்றைய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்திருந்தாலும் யோபு வாழ்ந்த நாட்களிலே யாவரும் அறிந்திராத சத்தியம் யோபுவுக்கு வெளிப்படுத்தி புத்தக வடிவிலே நாங்களும் படிக்க கிருபை அளித்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற, சதா காலமும் உயிரோடு இருக்கிற உம்மை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.